ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க அடைவீங்க. அது மட்டும் இல்ல, 7.5 சனி முடியறதுக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி முடியறதுக்கும் அடுத்த குரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். அதனால 7.5 சனி முடிய போது அதனுடைய தாக்கம் இந்த 4 மாசத்திலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். அவருடைய பார்வையும் பயணமும் இடமும் உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போகுது. துரோகத்தால வெந்து தனிஞ்சு போயிருந்த என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் அக்னி சிறகுகளாக சிறகடிச்சு பறக்க போறீங்க. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அந்த மாதிரி உங்களை அக்னி குஞ்சுகளாக பீனிக்ஸ் பறவைகளாக பார்க்க போறோம். இனிமே பார்க்கலாம், எல்லாருமே பார்ப்பாங்க. அப்ப அந்த குருவால உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. மகர ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடமான புத்திர பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறார். தெய்வ அருள், புண்ணியங்கள், காதல் அப்படிங்கிற ஸ்தானத்துல பயணம் செய்ய போகிறார். தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை குரு பகவான் தரப்போகிறார். நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எத்தனையோ பயிற்சியை பார்த்திருப்பீங்க, கரெக்ட். எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, கரெக்ட். ஆனா எத்தனையோ பேர் சொன்னது மாதிரி நீங்க பார்த்தது மாதிரி இந்த பயிற்சி கிடையாது. மிக முக்கியமான பயிற்சி. 7.5 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பயன்படுத்திக்கங்க. இன்னும் இந்த 7.5 வருஷம் இருந்தது மாதிரி இருந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நம்பிக்கையோட காலடி எடுத்து வைங்க. குருவின் 9ஆம் இடத்தை பார்க்கும் அந்த பார்வை எப்படி தெரியுமா? கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல உங்களுக்கு நல்ல விஷயங்கள், எதெல்லாம் கனவு கண்டீங்களோ, எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்களா, நடக்க போகுது. காதலிச்சுக்கிட்டு இருந்தீங்களா, அது திருமணத்துல முடிய போகுது. திருமணமாகி ரொம்ப நாளா புத்திர பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. தொழில் தொடங்கி நஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களா, லாபம் கிடைக்க போகுது. வேலையில ஒரே மாதிரியான சம்பளம், பெரிய சம்பளம் கிடைக்க போகுது, பதவி கிடைக்க போகுது. வேலையே கிடைக்காம வேலையே செய்யாம இருந்தீங்க, எல்லாரும் ஒரு வேலையில நீங்க அமர்ந்திருக்கணும், இல்லைன்னா அமர போறீங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் இந்த குரு பகவானம். லாபஸ்தானத்தை பார்க்கிற குரு செல்வாக்கையும் சொல்வாக்கையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க ராசி 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால வாடகை வீட்டுல இருந்திருப்பீங்க. புது வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எதிர்பார்த்த வேலை, தொழில், நீங்க கனவு கண்ட துறை, அதுல உங்களுக்கு பெரிய வெற்றி அடைய போகுது. அது மட்டும் இல்ல, தன்னை காலமா உடல் ஆரோக்கியத்துல பெரிய குழப்பம் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாக போகுது. வேலையில உற்சாகமே இல்லாம இருந்திருப்பீங்க, சோர்ந்து போய் படுத்து கிடந்திருப்பீங்க, ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க, நிறைய நாள் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் போய் உங்களை உசுப்பி விடுறது மாதிரி வேலைகளும் தொழில நல்ல லாபமும் பெரிய வளர்ச்சியும் அடையறதுக்கான வாய்ப்புகள் இனிமே வந்து குவியும். தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையே மாத்தி காட்ட போகிறார். எப்பொழுதுமே குரு பகவான் எடுத்த உடனே எல்லா ராசிக்கும் கொடுத்தாலும் மகர ராசியை கொடுக்க மாட்டார். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பில் சிறந்தவர்கள். கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பார், நல்லா உழைக்கிறாங்களா, கொடுப்போம், உழைச்சதுக்கு அப்புறம் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு உண்டு. இது வரைக்கும் நல்லா உழைச்சி நேர்மையா உங்களுடைய உழைப்பை போட்டிருப்பீங்க, அதற்கான ஊதியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். குரு பகவான் அதற்கான செல்வத்தை கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்ல, தன காலமா மன வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகள், மோதல்கள், பிரிவுகள், யாருமே மதிச்சிருக்க மாட்டீங்க, மரியாதை கிடைச்சிருக்காது. கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளாரையும் மரியாதை கிடைச்சிருக்காது. வம்புகள் வந்துகிட்டே இருந்திருக்கும், பிரிவுகள் இருந்துட்டே இருக்கும். நீ வீட்டை விட்டு போறியா, நான் வீட்டை விட்டு போறேனா அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்திருக்கும். அப்ப அதெல்லாம் மாற்றக்கூடிய இந்த காலகட்டம். மெயினா குடும்பத்துல மட்டும் இல்ல, தொழில மட்டும் இல்ல, வேலையில மட்டும் இல்ல, எல்லாருடைய மனசுலையும் சிம்மாசனம் போட்டு அமர போறீங்க. அப்படின்னா சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலகட்டம் இது. பல புதிய வேலை கிடைக்க போகுது, பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதுதான் மீன் கொத்தி கொக்காக ஒத்த கால நின்று காத்துருங்க. எந்த மீன் வந்தாலும் லபக்குன்னு தூக்கிடுது. சின்ன மீன், பெரிய மீன் எல்லாம் பார்க்காதீங்க. பார்க்கும்போது சின்னதா தெரியும், தூக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு. ஏன்னா தண்ணிக்குள்ளார சில தண்ணியில கண்ணாடி மாதிரி தெரியும், சில தண்ணியில குளம் மறைஞ்சிருக்கும். வாய் மட்டும் தான் சின்னதா தெரியும், ஆனா தூக்கி பார்த்தா பெரிய மீனா இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். சின்னதோ பெருசோ தூக்கிட்டு அப்புறம் பாருங்க, தூக்கிட்டே இருங்க. ஒரு மீன் கண்டிப்பா பெரிய மீனா மாட்டோம். உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, நஷ்ட பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கக்கூடிய ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தொழிலையும் வேலையிலையும் இந்த காலகட்டத்துல காத்திருக்கு. ஒன்னே ஒண்ணு, ஆன்மீக வழியில, இறை வழியில பயணம் செய்யுங்க. கடவுளையும் கோவில்களையும் மறந்துடாதீங்க. ஒண்ணு தெரியுமா, தயவு செஞ்சு திருந்துங்க. நண்பர்களே, தோழிகளே, என்னுடைய வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு திருந்துங்க. எதுல திருந்தணும்? முதல்ல உதவி செய்யறத நிறுத்துங்க. யாருக்கு உதவி செய்யறோம்? தெரிஞ்சவங்களுக்கு, சொந்த பந்தத்துக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறத நிறுத்துங்க. முதல்ல தயவு செஞ்சு நிறுத்துங்க.
உங்களுடைய வாழ்க்கை இப்படி சிதறி போய் இருக்கிறதுக்கு, சின்ன பின்னமாகி இருக்கிறதுக்கு, ஒரு அர்த்தமே இல்லாம போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த உதவிகள் தான். முதல்ல உதவி அப்படின்னா என்ன, அது யாருக்கு அந்த உதவி சேரணும், அந்த உதவியால நமக்கு என்ன புண்ணியம், இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நண்பர்களே, தோழிகளே, உதவி செய்யறத நிறுத்துங்க. நீங்க நிறுத்தவே மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பட்டாலும் திருந்தாத ஒரு ஜென்மங்கள். நான் இப்படி பேசுறேன்னு பார்க்காதீங்க. எவ்வளவு அவமானப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும், துன்பப்பட்டாலும், துயரப்பட்டாலும் உதவி செய்யறத ஒரு நாளும் நிறுத்த மாட்டீங்க. துரோகமே செஞ்சாலும் ஒருத்தவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட உதவி கேட்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எத்தனையோ முறை உங்க வீட்டில் உள்ளவங்க அல்லது தெரிஞ்சவங்க உங்க மேல உண்மையா அக்கறை இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. கேட்க மாட்டீங்க. ஆண்டவன் இருக்கான், பார்த்துப்போம். இந்த எண்ணங்களை முதல்ல விடுங்க. உங்கள் உதவி, நீங்கள் செய்யக்கூடிய உதவி யாருக்கிட்ட போய் சேரணும்? இல்லாதவர்களுக்கு, ஏழை பாழைகளுக்கு, வாழ்க்கையில இந்த நிமிஷம் இது இல்லைன்னா எங்களால் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உதவியை கொண்டு போய் சேருங்க. உங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு சேருங்க அப்படின்னா மறுபடியும் இந்த துன்பத்தையும் துரோகத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இந்த காலகட்டத்துல இதுல தெளிவு அடைவீங்க. ஏன்னா இவ்வளவோ அனுபவம் இருக்கும், இதுல தெளிவு வரும். ஏன்னா குரு பகவான் ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறார். பக்தி, சிரத்தை, வழிபாடு, புனித சிந்தனை, யாத்திரை, நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கிறது, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் குரு பலத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க பெரிய ஞானியாக போறீங்க அப்படின்னா குருபலம் இருக்கணும், கிடைக்கணும். உங்க தொழில நீங்க பெரிய இடத்தை பிடிக்க போறீங்க, குருவினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும். பெரிய சாதனை படைக்க போறீங்க அப்படின்னாலும் அதுக்கு காரணம் குருபலம் தான். இந்த உலகத்துல யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ ஜனன ஜாதக அடிப்படையில பாருங்க, குரு பயங்கரமா பலமா இருந்திருப்பார். வேத சாஸ்திரம் கத்துக்கிட்டாலும், ஆன்மீகத்துல பலமா இருந்தாலும், விஞ்ஞானத்துல சாதிச்சாலும் அதுக்கு குரு மிக மிக முக்கியமானவர். நம்ம ஜாதகத்துல குரு வலிமை பெற்றிருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்குவார். இல்ல அப்படின்னா இது போன்ற காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையை மாத்துவார். அதுக்கு தான் நம்ம பிறக்கும் போது கோடீஸ்வரனா இல்லைனாலும் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு, இனிமேலாவது நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்மளுடைய வளர்ச்சியை பார்ப்போம். நம்ம ஜாதகத்துல குரு, சுக்கிரன், வளர்ப்பிறை சந்திரன், புதன், ஒருத்தருடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா இந்த 4 பேரும் தான் முக்கியமானவங்க. தனக்காரகன், புத்திரக்காரகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய குரு பகவான். நாம சம்பாதிக்கிற பணத்துக்கு, பொருளுக்கு, நகைக்கு அதிபதி குரு பகவான். அதுபோல குழந்தைகளுக்கு காரகன் குரு பகவான். ஏன்னா மனுஷன் பிறந்தாலே வம்ச விருத்தி அப்படிங்கிறது மிக முக்கியம். அவனுடைய வம்சம் வளரணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் முக்கியம். இந்த காலகட்டத்துல அதுக்காக தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கு குழந்தை கொடுத்து இந்த ஊர்ல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு இருந்தீங்களே, அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க போகிறார். தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க. இந்த 4 மாத காலகட்டம் அப்படிங்கிறது கண்ணை மூடி கண்ணு துறக்கிறதுக்குள்ள போயிடும். ஆனா அதுல எத்தனை மணி நேரம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமுமே நமக்கு மிக முக்கியமான நிமிஷங்கள். உங்கள் தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, சூழ்நிலை சார்ந்து, இருக்கிற நிலையை சார்ந்து யோசிங்க, நிறைய சிந்திங்க. ஒரு நல்ல சகுனம் மாதிரி குரு பகவான் இப்ப அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறார். மிக பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஜாதகத்தை பல நேரத்துல நீங்க நம்பாம இருந்திருக்கலாம். கடவுள் இருக்காரா இல்லைங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்கலாம். தெய்வங்கள், கோவில்கள்லாம் உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இருக்கு. குரு வலிமை பெற்றிருந்தால் ஒரு மனுஷனை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவார், உலக புகழ் அடைய வைப்பார். அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கு, உங்களாலேயும் முடியும். எங்களுக்கு 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா சாதிக்கிறதுக்கு வயசு இல்லை. நிறைய இந்த உலகத்துல பார்த்திருப்பீங்க, ஓட்டப்பந்தயத்துல 70 வயசு பெரியவர் கலந்திருப்பாரு. அது மாதிரி தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சாதனையாளர்கள் வயசானவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு மிக முக்கியமானது.